Hi students, welcome to BME Max 10th Standard Max 4th Chapter Exercise 4.4 15th Sum. Draw the two tangents from a point which is 5 cm away from the center of a circle and diameter 6 cm. Also measure the lengths of the tangents. இங்கே வந்து ரேடியஸுக்கு பதிலாக டயமீட்டர் கொடுத்துருக்குறாங்க, 5 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு ஒரு 2 டேஞ்சன்ட் வரை சொல்லிக்கிறாங்க, அதோட லென்த்தும் கேட்டிருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். இங்கே ரஃப் டயக்ராம், இங்கே இது சென்டர் பாயிண்ட்டு, இது இங்கேருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, அது 5 சென்டிமீட்டர். இதில் சர்க்கிள் போட்டு இதுக்கு டேஞ்சன்ட் கேட்டிருக்குறாங்க. டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டயமீட்டர் வந்து ரேடியஸாக மாற்றிக்கணும். இப்போ ரேடியஸுக்கு இங்கே d/2 தான் ரேடியஸு. அப்போ r d/2. இப்போ 6 கொடுத்துருக்குறாங்க d டயமீட்டர். அப்போ 6/2 வந்து 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டருக்கு சர்க்கிள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக 3 சென்டிமீட்டர். சர்க்கிள் போட்டாச்சு. இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட், இங்கேருந்து 5, இங்கே 5 இங்கே வருது. இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வரைஞ்சாச்சு. இது பி, இதுவோ இது 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பர்பண்டிகுலர் பைசெக்டர். இப்போ 0 இங்கே ஓலேருந்து பாதிக்கு மேலே ரேடியஸ் எடுத்து இப்படி எடுத்து இங்கேருந்து ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க், அதே மாதிரி கீழே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க். ரெண்டு ஆர்க் போட்டாச்சு. இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது 2 ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இதே சென்டராக வச்சு இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இப்போ இதே சென்டராக வச்சு இங்கே ஓவையும் பியையும் டச் பண்ணுற மாதிரி, இங்கே ஓ, இங்கே பி. இதில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த மீட் பண்ணுற இந்த 2 பாயிண்ட், இது கட் ஆகிற இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இந்த டேஞ்சன்ட்டும் வரைஞ்சிடலாம். இங்கே மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்டில், இங்கே பாருங்கள், லைன் கரெக்டாக போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்போ இங்கேருந்து டேஞ்சன்ட் போட்டுடலாம். இது இந்த சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இங்கே பியில் வச்சு இங்கேருந்து ஒரு டேஞ்சன்ட், அதே மாதிரி இந்த சைடு வச்சு ஒரு டேஞ்சன்ட். இந்த சர்க்கிள் கட் ஆகிற இடத்துல டேஞ்சன்ட் போடணும். போட்டாச்சு. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இது போட்டு முடிச்சிட்டோம், அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு இதையே இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்து கேட்டிருக்குறாங்க. இந்த லென்த்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. 0 இங்கே 4 சென்டிமீட்டர் வருது. இப்போ இது வந்து நம்ம
இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இங்கே இது பி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இதுவும் இங்கே ரைட் ஆங்கிள், இந்த இடத்துல இதுவும் ரைட் ஆங்கிள், அதனால் இது ரெண்டுமே 2 ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம இப்படியே லென்த் மெஷர் பண்ணாலே 4 சென்டிமீட்டர் வந்தது. இருந்தாலும் நம்ம இதையே செக் பண்ணிக்கலாம். இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி இதுவும் 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது எந்த ட்ரையாங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். எது எடுத்தாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இங்கேயும் அதே மெஷர் தான் இருக்குது, இங்கேயும் அதே மெஷர்மெண்ட் தான் இருக்குது. இது வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ், இதுவும் 3 சென்டிமீட்டர். இப்போ எது எடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்து போட்டாலும் இந்த ட்ரையாங்கிள் எடுத்து போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ 4 சென்டிமீட்டர் வருது. இருந்தாலும் நம்ம இது போட்டு பார்க்கலாம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஓஏபி எடுத்துருக்குறோம். இதில் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏபி ஸ்கொயர் வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இங்கே 25, இது 5 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர் வந்து 9 ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ 25 இது இந்த சைடு வந்துன்னா -9 ஆயிரும். இது ஏபி ஸ்கொயர், இது 25 - 9 வந்து 16, இது ஏபி ஸ்கொயர். அப்போ ஏபிங்கிறது √16. இப்போ √16க்கு ரூட் வந்து 4 சென்டிமீட்டர். நமக்கு அதுவும் ஒரே அளவாக தான் வருது. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.